ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वते गौरवाणि प्रचारिणे द्विविशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। तव कर कमल वरे नगमद्भुत सिंगा दलित हिरण्यकशिपो तनुबिंगा, दलित हिरण्यकशिपो तनुबिंगा। केशवतता नृहरि रूपा, केशवतता नृहरि रूपा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। हरे कृष्ण। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவார நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், அவதாரங்கள், அந்த அவதாரத்துக்கான நோக்கங்கள். இன்னைக்கு படிக்கிற பதம் 14வது ஸ்லோகம். त्रैबृष्टबोरो भयहास् नृसिंह रूपं कृत्वा प्रकटीत्रंश्रकरालवक्त्रं दैत्येन्द्रियमाग गदया बिबन्धमारात् पूरौ निवात्य वितदार नगैस्फुरन्दम्. தேவர்களின் பெரும் பயத்தை போக்குவதற்காக ஒழுங்குதற் கடவுள் நிருசிங்க அவதாரத்தை ஏற்றார். அசுரர்களின் அரசன் எண்ணிகசிபு தன் கையில் ஒரு கதாயுதத்துடன் பகவான் எதிர்த்த பொழுது அவனை தமது தொடையின் மீது கிடத்தி தமது நகங்களால் பகவான் கிழித்துக் கொன்றார். அந்த சமயம் பகவான் தமது கண்ணிமைகளை கோபத்துடன் உருட்டி அவரது பயங்கரமான பற்களையும் வாயையும் காட்டி அருளினார். சரி, அப்ப இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துக்கான நோக்கம், எல்லா பக்தரும் அறிந்த சரித்திரம், எல்லா பக்தர்களும் தெரிந்து வைத்திருக்கிற சரித்திரம், பிரகலாத சரித்திரம், ஹிரண்யகசிபு, நரசிங்க அவதாரம் ஏற்குரிய எல்லா பக்தரும் பல முறை கேட்ட லீலை. சோ இந்த நரசிங்க அவதாரம், இதனுடைய முழு லீலைகளும் ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9 அத்தியாயத்துல வர்ணிச்சு. 7 to 8 சாப்டர், 7th canto. விவரமா பிரபுபாதர் விவரமா விளக்கம் எழுதியிருக்காரு. ஒரு ஸ்லோகத்துக்கும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. பின்ன பிரபுபாதர் தனது உபன்யாசங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல பிரகலாத் மகாராஜோடைய கோட், பிரகலாத் மகாராஜோடைய டீச்சிங், போதனைகள் அவ்வளவு முக்கியமானது, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பாடம். பிரகலாதுடைய டீச்சிங் ஆஃப் பிரகலாத் மகாராஜ், அதை ஒரு சிறிய புத்தகமாவே பிரபா போட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கம் இருக்கும். பக்த பிரகலாதரின் போதனைகள். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியது, குழந்தைதான், 5-6 வயசு குழந்தை. ஆனா அற்புதமான பிரார்த்தனைகள், அற்புதமான உபதேசங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள். அதனால நரசிங்க அவதாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நரசிம்ம அவதாரத்தோட நோக்கம் என்ன, எதனால பகவான் நரசிங்கர அவதாரம் பண்ணாரு, நரசிங்க அவதாரத்தோட நோக்கம் என்ன, கதை எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே ஸ்டோரி தெரியும். இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபி, தத்துவம் என்ன,
கதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். கிருஷ்ணாவுடைய செயல்கள், அவரது லீலைகள், அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் ரொம்ப பாக்கியம், புண்ணியம்தான், ரொம்ப பாக்கியம். சொன்னதா சுகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. கிருஷ்ணாவுடைய கதைகளையும் பாடல்களை கேட்கறது, பாடுறது ரொம்ப நல்ல மங்களகரமான விஷயம். அது இதயத்தில் இருக்கிற அனர்த்தங்கள் எல்லாம் போய்க்கும். அனர்த்தங்கள்லாம். அப்போ சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம இரண்யாக்ஷனை பத்தி பேசணும். இரண்யாக்ஷன் எதனுடைய சொரூபம்? பேராசை. ரைட், பேராசை. பேராசைக்கு கையும் காலு வச்சா அது இரண்யாக்ஷன். பேராசைக்கு உருவம் போட்டா அது இரண்யாக்ஷன். அந்த இரண்யாக்ஷனுடைய சகோதரன் தான் இரண்யகசிபு. சக உத்திரா. ஒரு தாயினுடைய கருவை இரண்டாக பகிர்ந்து கொண்டவர். ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ். இரண்யாக்ஷன் இரண்யகசிபு இரட்டை குழந்தை. இந்த இரட்டை குழந்தை பிறக்கும் போது முதல் ஒரு குழந்தை, அடுத்து ரெண்டாவது குழந்தை அடுத்தடுத்து பிறக்கும். ரெண்டாவது பிறக்கிற குழந்தை தான் மூத்த மகன். ஃபர்ஸ்ட் இருக்கிற குழந்தை வந்து இளையவன். சோ இந்த இளையவனான இரண்யாக்ஷன் இரண்யகசிபுவை திருப்திப்படுத்தணும், தன் சகோதரன். அவனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அவனுக்கு பேராசை. தானும் தன் சகோதரனும் 3 உலகத்தையும் கட்டுப்படுத்தணும், 3 உலகத்தையும் ஆளணும். அந்த பேராசை என்ற பேய் பிடித்த இரண்யாக்ஷன் வராகமூர்த்தியின் கையால் கொல்லப்பட்டார். சிறப்பு. இரண்யகசிபுன்னு சொன்னாலே பிரபுபார் என்ன சொல்லுவார்? பிரபுபா அழகா அந்த பேருக்கான பொருள் சொல்லியிருக்காரு. ஹிரண்யம் கசிபு. ஹிரண்யம்னா கோல்டு, தங்கம். கசிபுனா சாஃப்ட் பெட். ஸோ இரண்யகசிபுனா தங்கம், செல்வம் நிறைந்த வாழ்க்கையும் சொகுசான வாழ்க்கை. செல்வம் நிறைந்த வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கையை விரும்புறவன் எல்லாமே இரண்யகசிபு தான். யாரெல்லாம் வந்து பணம், நகை, காசு, துட்டு, மணி இதை விரும்புறாங்களோ, அதே மாதிரி சொகுசான வாழ்க்கை, கம்ஃபர்டபுள் லைஃப், சாஃப்ட் பெட்டு, குஷன் பெட்டு, நல்லா புலன்பு அனுபவிக்கணும், அப்படி அவங்க எல்லாருமே இரண்யகசிபு தான். பௌதிகவாதி. சோ பௌதிகவாதி இதைத்தான் விரும்புறார். இந்த உலகமே உடலின்பம், பௌதிக இன்பம், பௌதிக ஆசை, இதுலதான் சொல்லிட்டுக்கிட்டு. அதுல எக்ஸ்பர்ட் இரண்யகசிபு. இரண்யகசிபு இன்னைக்கு இருக்கிற பௌதிகவாதி மாதிரி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பௌதிகவாதிகளுக்கு ஆத்ம தத்துவமே தெரியாது. ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகேஷா. இன்னைக்கு இருக்கிற பௌதிகவாதிங்க முட்டாள்களாகவும் அறிவியலிகளா இருக்காங்க. சோ இரண்யகசிபு இன்னைக்கு இருக்கிற பௌதிகவாதி மாதிரியோ இன்னைக்கு இருக்கிற நாத்திகர்கள் மாதிரியோ கிடையாது. இரண்யகசிபு கடவுளை மறுக்கிறவன் தான், அசுரன். ஆனா இரண்யகசிபு ஒண்ணு தெரியும், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல படிச்சீங்கன்னா இரண்யகசிபு ஆத்ம தத்துவத்தை பேசுறாரு. இரண்யகசிபு என்ன பேசுறாரு? சயின்ஸ் ஆஃப் சோல், ஆத்மாவை பற்றி அறிவியல், ஆத்ம விஞ்ஞானம். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல இரண்யகசிபு ஒரு அசுரன், ஆனா ஆத்மீக விஞ்ஞானம் பேசுறார். தன் சகோதரன் இரண்யாக்ஷன் வராகமூர்த்தியால கொல்லப்பட்ட பொழுது இரண்யாக்ஷன் உடலை வைத்துக் கொண்டு அவன் மனைவிமார்கள், குடும்ப அங்கத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போமே. அப்படி அழுவாங்க.
நம்ம அடிக்கடி அந்த இது சொல்லுவோம். சில வந்து என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்மா பற்றிய அறிவே இல்லை. ஆத்மா பற்றி அறிவு இல்லாதனால அந்த வெறும் உடம்ப வச்சு ஆத்மா போயிடுச்சு, அந்த உடம்ப வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அழுகிறதுக்கு ஆள் கிடைக்காதனால என்ன பண்றாங்க, காசு கொடுத்து அழ வைக்கிறேன். அதுக்கு பேசிட்டு இல்லையா, சென்னையில எல்லாம் அப்படி அழுவாங்க. நேத்து வர நல்லா இருந்தியே, நீ சொல்லிக்காம போயிட்டியே, நீ எங்க போன எனக்கு தெரியல, உன்னை காணாம அழுகாம இருக்குது அப்படின்னு அப்படி பே பண்ணா அந்த மாதிரி வந்து பாடிட்டு போவாங்க. சோ இப்படி இந்த எண்ணெய் பாக்குறாரு, எர்னியாசனோட உடம்ப வச்சுட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. எண்ணெய் வந்தாரு, என்ன முட்டாள்தனம், இறந்து போன உடலை வைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடல் வந்து பௌதிகமானது, இந்த உடல் அழியக்கூடியது. சோ இந்த உடல் அழியக்கூடியது. ஏன் நீங்க இந்த உடலுக்காக கவலைப்படுறீங்க? இந்த உடல் பௌதிகமானது, இது தற்காலிகமானது, இது அழியக்கூடியது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது. ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்ல. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உணர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. நஜாயதே நாம் தேவா கதா சின்னாயம் புத்வா பவிதாவான போயஹ அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானி நாஜாயதே. ஆத்மா பிறக்கிறது இல்ல, இறக்கிறது இல்ல. எந்த காலத்திலும் ஆத்மா எந்த காலத்திலும் பிறக்கிறது இல்ல, இறக்கிறது இல்ல. அஜோ பிறப்பற்றது, நித்தியோ நித்தியமானது, சாட்சோதயம் நிலையானது, புராணம் பழமையானது. இந்த உடலில் இதெல்லாம் பகவத்கீதையில ஆத்ம ஞானம், ஆத்ம விஞ்ஞானத்தை கிருஷ்ணா சொல்றாரு. அதே ஆத்ம விஞ்ஞானத்தை எண்ணிக்கசிப்பு பேசுறாரு, எண்ணிக்கசிப்பு. அதனால எண்ணிக்கசிப்பு நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற குட்டி குட்டி அசுரங்க, இன்னைக்கு இருக்கிற குட்டி குட்டி பௌதிகவாதிங்க, இவங்கெல்லாம் எண்ணிக்கசிப்புடைய கால் தூசு. ஏன்னா எண்ணிக்கசிப்புக்கு ஆத்ம விஞ்ஞானம் தெரியும், பரமாத்மா பற்றி தெரியும். எண்ணிக்கசிப்பு பரமாத்மா பற்றி தெரியும், ஆத்மா பற்றி தெரியும். அதனால எண்ணிக்கசிப்பு சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி முட்டாள்தனமா அவன் உடம்ப வச்சு அழுதுட்டு இருக்கீங்க? அவன் ஆத்மா போயிடுச்சு, இந்த உடம்ப வச்சு அழுது என்ன பிரயோஜனம்? ஆத்மா திரும்ப வரப்போகுதா? முட்டாள்களே, அழாதீங்க. எண்ணிக்கசிப்பு என்ன சொல்றாரு? அப்புறம் எண்ணிக்கசிப்பு ஒரு உதாரண கதை சொல்றாரு. இந்த மாதிரிதான் உசினரான்னு ஒரு நாட்டு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா இறந்து போன உடனே அவங்க மனைவிமார்கள் அழுதுட்டு இருந்தாங்க, ஐயோ போயிட்டாரு, ஐயோ போயிட்டாருன்னு. அப்போ யமராஜா அங்க வந்து ஒரு குழந்தை ரூபத்துல வந்தார். ஒரு குழந்தை ரூபத்துல வந்து அந்த உசினாரா ராஜாவோட அரண்மனையில பேசுறாரு யமராஜ். அந்த குழந்தையோடைய மழலை மொழி கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் மழலை மொழியில பேசுவதும் பாடுவதும் கேட்க இனிமையா இருக்கும், எல்லாரும் கவரும். அப்போ அங்க யமராஜா வந்து பேசுறாரு, நீங்க எல்லாம் வந்து தேவையில்லாம கவலைப்படுறீங்க. அடுத்து கதைக்குள்ள கதை. எப்படி கதைக்குள்ள கதை? இப்ப என்ன கதை பேசிட்டு இருக்கோம்? என்ன கசிபோட கதை. என்ன கசிப்பு யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? போச்சு. என்ன கசிப்பு யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யாருடைய மனைவி மட்டும்? போச்சு. என்ன கசிப்பு எர்னியாசுடைய மனைவி மாட்டு. சோ எர்னிகசிபு மியூட்ல இருக்காங்க. எர்னிகசிபு எர்னியாசுடைய மனைவிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த கதை யார் சொல்லிட்டு இருக்காங்க? எர்னிகசிபுடைய கதை. எர்னிகசிபுடைய கதை யார் சொல்லிட்டு இருக்காங்க? யார் பேசிட்டு இருக்காங்க? யமதர்மர்.
சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஷ்டிர பேசிட்டு இருக்காரு. சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஷ்டிர பாகவதம் பேசுறாரு. சரி, சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஷ்டிர பாகவதம் பேசும்போது சுகதேவ் கோஸ்வாமி இங்க யார் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாரு? இல்ல, பிரம்மா வந்து நாரதட்ட பேசிட்டு இருக்காரு. பிரம்மா நாரதட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? நரசிம்ம அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நரசிம்ம அவதாரத்துல ஹிரண்யகசிபு இரண்யாசுடைய மனைவிட்ட பேசிட்டு இருக்காங்க. இரண்யாசுடைய கன்ஃபியூஸ் ஆயிரு. கவனமா கேட்டா புரியும். அதனாலதான் பாகவதம் கவனமா கேட்கணும்னு சொல்றது. பாகவதத்தை கவனமா கேட்கல புரியாது. சரத்தையோட கேட்கணும், கவனத்தோட. அட்டென்டிவ் ஹியரிங். அட்டென்டிவ் ஹியரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்டென்டிவ் சாண்டிங் மாதிரி அட்டென்டிவ் ஹியரிங் கவனமா செய்யும் இல்லையா? நம்மளை பத்தி யாரா பேசினா கவனமா கேட்கிறோம். நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அது மட்டும் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம் இல்லையா? என்னை பத்தி என்ன சொன்னாங்க சொல்லுங்க, கேட்கணும். 2 காது தருது. அதுல ரொம்ப அட்டென்டிவா இருப்போம். என்னை பத்தி என்ன பராதி பேசினாங்க, என்னை பத்தி என்ன புகார் சொன்னாங்க, என்னை பத்தி என்ன குற்றம் சொன்னாங்கன்னு காது திறந்து வச்சு. ஆனா கிருஷ்ணா பற்றி கேட்கும்போது தூக்கம் வரும். கிருஷ்ணா பற்றி கேட்கும்போது டயர்ட் ஆகும். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் முதல்ல வந்து இங்க பிரம்மா நாரதட்ட பகவானே பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்றாரு. அதுல நரசிம்ம அவதாரம், அதுல வந்து எர்ணிகசிபு ஒரு சாதாரண அசுரன் இல்ல, அவன் ஆன்மீக தத்துவம் அறிந்த அசுரன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அசுரன் இல்ல எர்ணிகசிபு. இன்னைக்கு இருக்கிற நாத்திகனை போல அல்ல, அவன் அதுலயும் பெஸ்ட். அதனாலதான் பிரகலாத் மகாராஜா தன்னுடைய தந்தையாரை ஓ என் அருமை தந்தையே, ஓ என் அப்பாவே, ஓ மை டியர் டாடி அப்படி சொல்லல. சாது மன்னிய அசுர வரிய தேகினா, யூ ஆர் த பெஸ்ட் அமாங் த டிமன், யூ ஆர் த பெஸ்ட் அமாங் த டிமன்ஸ். ஓ எர்ணிகசிபு, நீங்க அசுரங்கள்லயே சிறந்தவர். உங்களை மாதிரி ஒரு அசுரன் இருக்கவே முடியாது. உங்களை மாதிரி ஒரு அசுரனை இந்த 3 உலகம் பார்த்ததே கிடையாது. அவர் அசுரிலேயே சிறந்தவர். அசுர வரிய தேகினா, யூ ஆர் த பெஸ்ட் அமாங் த டிமன். ஏன்? இவருக்கு எல்லாமே தெரியுது. ஆத்மா பற்றி தெரியுது, பரமாத்மா பற்றி தெரியுது. அப்புறம் எப்படி அசுரன்? ஆத்மா பற்றி தெரிஞ்சிருக்கு, பரமாத்மா பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் எர்ணிகசிபு ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு, அப்போ அந்த ஒரு கதைக்குள்ள ஒரு கதை சொல்றாரு. இந்த மாதிரி உசினரா நாட்டுல வந்து அவர் ராஜா இறந்து போனேன்னு ராணியில அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப யமராஜா ஒரு குழந்தை ரூபத்துல வந்து அவங்க உபதேசம் பண்றாங்க. அந்த யமராஜா ஒரு கதை சொல்றாரு. 2 பறவை உட்கார்ந்துட்டு இருந்தது. ஒரு பறவை இறந்து போயிடுத்து, வேற நம்ப விட்டான். ஒரு பறவை இறந்துடுத்து, இன்னொரு பறவை உட்காந்து அழுதுட்டே இருந்தது. கடைசியில் அது உயிரை விட்டுது. ஆல்மோஸ்ட் இங்க பிறப்பவருக்கெல்லாம் இறப்பு நிச்சயம். ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிகாரத்தை நத்தம் சோசித்து மறிவசி. பிறக்கப்பட்டவங்களா ஒரு நாள் இறக்க போறாங்க, இறக்குறவங்களா ஒரு நாள் பிறக்க போறாங்க. கவலைப்பட என்ன இருக்கு? சோ இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் அப்போ ஒரு சந்தேகம் வந்து நமக்கு என்ன சந்தேகம்? எர்ணிகசிபு என்ன பேசினாரு? ஆத்மா பற்றி சொல்றாரு. நம்மளால உணர முடிச்சிருக்கா நான் இந்த உடம்புல ஆத்மான்னு? நம்மளால உணர முடியல. எவ்வளவு தடவை படிக்கிறோம், எவ்வளவு தடவை கேட்கிறோம். ரோப்பா ஒரு உபன்யாசங்களை திரும்ப திரும்ப சொல்றாரு, அவர் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ இந்த உடம்புல ஆத்மான்னு. ஆனா எனக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ஆனா எர்ணிகசிபு அந்த உயர்ந்த தத்துவம் பேசுறாரு. அப்படியே அவர் அசுரன். அப்போ அசுரன் என்ன? தன்னை ஆத்மாவை பற்றி மறந்து உடம்பு வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறவன், பௌதிக சிந்தனையில் இருக்கிறவன் தான் அசுரன். ஆனா எர்ணிகசிபு ஏன் ஆத்மா பற்றி இவ்வளவு அழகா பேசுறாரு, பரமாத்மா பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு, அப்புறம் அவர் அசுரன். சரி, வெரி குட். ஒண்ணு பையங்காரம். அப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வெரி குட். அவருக்கு ஆத்மா பற்றி தெரியுது, பரமாத்மா பற்றி தெரியுது, ஆனா அவர் பொய்யங்காரம் தடுக்குது. கரெக்டா? பொய்யங்காரம். எர்ணிகசிபு அப்ப யாரு? பொய்யங்காரத்தின் சொரூபம். பொய்யங்காரத்துக்கு ஒரு கையும் காலும் உடம்பு வச்சா அது எர்ணிகசிபு. சோ பாருங்க, அப்ப யாரெல்லாம் வந்து ஆத்மா பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, பரமாத்மா பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஆனா சரணடைய மறுக்கிறது, பகவானை சரணடைய மறுப்பது, பொய்யங்காரம் தடுக்குது. அதனால பொய்யங்காரத்தின் சொரூபம் எர்ணிகசிபு. இப்ப என்ன பண்ணாரு? இவ்வளவு நேரம் பேசினாரு, பெரிய லெக்சர் கொடுத்தாரு.
பெரிய லெக்சர். அந்த இறந்த வீட்டுல பெரிய உபன்யாசம் பண்ணார் என்ன கசிப்பு. இதெல்லாம் சொல்லிட்டு அழாதீங்க, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, இந்த உடம்பு அழாதீங்க, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது எல்லாம் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் நான் அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன், என் சகோதரனை கொண்ட விஷ்ணுவை நான் விட மாட்டேன், எங்க இருந்தாலும் சரி நான் பழிக்கு பழி வாங்குவேன். இதுதான் முதல் பாடம். என்னைக்கு அதாவது நரசிம்ம லீலா, நரசிம்ம லீலையில நாம் கற்றுக்கொள்ற முதல் பாடம் என்னன்னா, நாம் நாம் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத பல தடவை கேட்கலாம், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத பல தடவை படிக்கலாம், ஆனா நடைமுறையில பயிற்சி பண்றேனா, நான் கிருஷ்ணாவை சரணாகதி பண்றேனா, பொய்யகங்காரத்தை விட்டுருக்கனா, அதுதான் கேள்வி. அழகான படம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட். சோ பொய்யகங்காரத்தை விடாத வரைக்கும் நான் அந்த ஆத்மாங்கிறத ரியலைஸ் பண்ண முடியாது. நாலேஜ் இருக்கும், ஆனா பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. பிரபு நான் ரொம்ப வருஷம் இஸ்கான்ல இருக்கேன், நான் பகவத்கீதா படிச்சிருக்கேன், எனக்கு ஆத்மா பற்றில தெரியும், நீங்க உணர்ந்துட்டீங்களா? அதுதான் அந்த ரியலைசேஷன். அது எப்போ உணர்வோம்? கிளர்ச்சி அடையக்கூடிய நேரத்துல, அதாவது ஒரு 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 பிரச்சனை, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த அந்த பிரச்சனையோ இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சமநிலை வைப்பது. நண்பன் எதிரி, இன்பம் துன்பம், மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, வெற்றி தோல்வி, இதுல சமமா பாவிக்கிறது. அப்ப யாரால முடியும்? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று வாழ்பவனால்தான் முடியும். ஆத்ம தளத்தில் நிலை பெற்றிருக்கும் போதுதான். இந்த உடல் ஒரு ஜடம், ஆத்மா ஆன்மீகம், இந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. நம்ம பக்தர்கிட்ட இருந்து கேட்கிறோம். இஸ்கான்ல வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவோம், ஐ எம் நாட் திஸ் பாடி. நீங்க கேளுங்க, நீங்க ஒரு இஸ்கான்ல வரக்கூடிய குழந்தையை கூப்பிட்டு கேளுங்க, ஒரு 8-10 வயசு குழந்தை, who are you? I am not this body, I am spirit soul. நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சர்வன், கிருஷ்ணா சுப்ரீம் பர்சனோட காட். ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். ஆனா நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோமா? அனுபவ அறிவு இருக்கா? அதுதான் முக்கியம். சோ எர்ணிகசிபு அவருக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனா நடைமுறை அறிவு இல்லை. பிராக்டிகலா அவர் வந்து அதை அப்ளை பண்ணல. தனக்கு இருக்கிற அறிவு எர்ணிகசிபு பிராக்டிகலா அப்ளை பண்ணல. ஒய்? ஏன் எர்ணிகசிபு நடைமுறையில பின்பற்றல? அவருடைய பொய்யகங்கார் தடுக்குது. நானே கடவுளை சரணடையணும், நானே கடவுளாயிடுவேன், நானே கடவுளாக போறேன். இதுதான் மாயாவுடைய கடைசி வலை. மாயை கிருஷ்ணாவை மறந்து, கிருஷ்ணரை உதாசீனப்படுத்தி, கிருஷ்ணாவை எதுக்குறதுக்கு மாயா போடுற கடைசி வலை என்னன்னா, நான் தான் கடவுள், ஐ ஆம் காட், நான் தான் கடவுள். இது என்னது? பொய்யகங்காரம். என்ன கசிப்பு பொய்யகங்காரம். அவன் சொன்னான், நான் அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன். ஓ அசுரர்களே, நண்பர்களே, உறவினர்களே, நான் தவம் செய்ய போறேன், நான் தவம் செஞ்சு பிரம்மாவிட்ட வர வாங்கிக்குவேன், அதுக்கப்புறம் அந்த மகாவிஷ்ணுவை நான் கொல்லுவேன், நான் தவம் செஞ்சு பிரம்மாவிட்ட வர வாங்க போறேன் அப்படின்னு பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள் எண்ணிக்கசிபு தவம் செய்ய போயிட்டார். அந்த விஷ்ணுவை பழி வாங்கணும், கொல்லணும், தவம் செய்யறதுக்காக போயிட்டார். போய் இன்னைக்கு இந்த தப வாழ்க்கையை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம நாள் இல்ல. என்ன சொல்றாரு பிரம்மதேவர்? பிரம்மா பிருகுமுனிகிட்ட சொல்றாரு, ஓ பிருகுமுனி, நீங்க முனிவர்கள், தபஸ்விகள், நீங்க எல்லாம் தவம் பண்றீங்க, ஆனா எர்ணிகசிபு மாதிரி உங்களால தவம் செய்ய முடியாது. எர்ணிகசிபு எப்படி தவம் பண்றாரு? மழை, வெயில், குளிர், பனி எதையும் பொருட்படுத்தல, எதுவும் பாதிக்காத மாதிரி எல்லாத்தையும் டாலரேட், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, இந்த குதிங்கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, காலுடைய கட்டை விரல்ல நிக்கிறார், 2 கை மேல உயர்த்தி, ஓ ஓ தவம் தவம் பண்ணி பண்ணி அந்த ஒரு உடம்பெல்லாம் புற்று கட்டிடுச்சு. ஒரே இடத்துல நின்று, காட்டுக்குள்ள நின்று ஒரே இடத்துல தவம் செஞ்சு செஞ்சு அப்படியே எறும்பு புற்று கட்டிடுச்சு ஃபுல்லா, கரையா. அந்த கரையை அரிச்சு 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 உடம்புல வரும் எலும்பு மட்டும்தான் இருக்கு.
நீங்க அந்த பாகவதம் 7th கேண்டல்ல பார்த்தா அந்த பிக்சர் இருக்கு, ப்ராப்பர் போட்டிருப்பாரு. ஹிரண்யகசிபுடைய உடம்புல ஒரு எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு, சதையெல்லாம் எலும்பு கரையெல்லாம் அடிச்சிடும். அவன் தவம் பண்ணி பண்ணி அவன் தவம் பயங்கர சிவியர் அஸ்டாரிட்டி, கடும் தவம், அதீத ஆற்றல் அந்த தவத்தினால. அப்போ அந்த அந்த தலை உச்சியில இருந்து உஷ்ணம் அப்படி ஜுவாலா வருது, நெருப்பு ஜுவாலா 3 உலகத்தையும் தகிச்சின் போல இருக்கு. அந்த நெருப்பு ஜுவாலா 3 உலகத்தையும் தகிச்சின் போல இருக்கு. உடனே எல்லா தேவர்களும் போய் பிரம்மாட்ட முறையிடுறாங்க. ஓ பிரம்மா, ஏதாவது பண்ணுங்க, ஹிரண்யகசிபு கடும் தவம் செய்யறான், ஸ்டாப் பண்ணுங்க, இதைய ஸ்டாப் பண்ணுங்க. சோ பிரம்மதேவர் எதுக்கு வந்தாரு? தடுக்கிறதுக்காக வந்தாரு. ஹிரண்யகசிபு தவம் பண்றது நிப்பாட்டணும். ஆனா 2வது பாடம், இந்த லீலையில 2வது பாடம் என்னன்னா, தேவர்கள் தேவர்கள் அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய நிலை என்னன்னா, ஒருத்தர் உங்ககிட்ட வரம் வேண்டி வந்துட்டா, ஒரு தேவர்கள்ட்ட ஒருத்தன் வரம் வேண்டி சென்று விட்டால், அவர்களை திருப்தி செய்து விட்டால், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வரமா இருந்தாலும் அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆயிடுவாங்க. They have to give. கிருஷ்ணா. சோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? தேவர்களை திருப்திப்படுத்திட்டா, யாராவது ஒரு ஜீவாத்மா தேவர்களை திருப்திப்படுத்திட்டா, தேவர்கள் அவங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆயிடுவாங்க. சரி, என்ன நடந்ததுன்னா, பிரம்மா வந்து ஹிரண்யகசிபுடைய தவத்தை நிறுத்த வந்தார். அப்படியே ஆகாச மார்க்கமா வராரு, பிருகு முனியரை கூப்பிட்டு அன்னப்பறவையில பிரம்மா பறந்து வராரு, சதுர்முக பிரம்மா. அவ பார்த்தா ஹிரண்யகசிபுடைய தவம் பண்ற இடத்துல இருந்து அந்த புற்றில இருந்து ஜுவாலா வருது, நெருப்பு. உடனே பிரம்மா என்ன பண்ணாரு? தன் கமண்டலத்துல இருக்கிற நீர் எடுத்து தெளிக்கிறார். இம்மிடியா அந்த புற்றெல்லாம் கரைஞ்சு ஹிரண்யகசிபுடைய சரீரம் தெரியுது, வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி, வெறும் எலும்பு கூடுல ஒரு ஆத்மா உயிர் வாழ முடியுமா? சதை பிண்டம் எல்லாம் எல்லாமே முடியுமா? எப்படி முடியும்? எப்படி வெறும் எலும்பு கூட்டுல? இப்போ எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இதுல ரத்தம் ஓட்டம் வெள்ளை அணு சிவப்பு ரத்தத்துல இருக்கு. அப்புறம் வந்து சுவாசிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் பண்ணல என்ன ஆகும்? நான் 108 ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதான் இல்லையா? அப்போ நான் இறந்துருவேன், சாப்பிடாம தான் நான் இறந்துருவேன். ஆனா ஹிரண்யகசிபுனால எப்படி அந்த உடம்புல எறும்பெல்லாம் கடிச்சு அந்த கரையெல்லாம் அரிச்சு அவன் உடம்புல ஒரு எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு, எப்படி அவனால உயிர் வாழ முடிஞ்சது? என்ன பவர்? சரி, ஓகே. அப்புறம் சரி, மந்திரா பவர் இருந்தா வாழ முடியுமா? எலும்பு கூட்டுல வாழ முடியுமா? கலிகாலமும் எந்த காலமும் என்னைக்கும் தவம் பண்ணியிருக்காரு, அது தவத்தினுடைய சக்தினால அவரு சரி, ஓகே. அப்படின்னாலும் எலும்பு கூட்டுக்குள்ள வாழ முடியுமா? வெறும் எலும்பு கூட்டுல உயிர் வாழ முடியுமா? எப்படி? ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாராவது பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. எலும்பு கூட்டுல ஆத்மா உயிர் வாழ முடியுமா? யோசிங்க. கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். முடியும் பிரபு. எப்படி முடியும்? எலும்புல கூட ஆத்மா இருக்க, எப்படி? ஆத்மா வந்து நினைக்கவோ எரிக்கவோ முடியாது பிரபு. சரி, ஆத்மா உலர்த்தவோ. சரி, ஓகே. அப்படி எப்படி எலும்பு கூட்டுல மட்டும் ஆத்மா உயிர் வாழுது? ஆத்மா எங்க வேணாலும் இருக்கும் பிரபு. அந்த வேர்ட் இருக்கு பகவத்கீதையில, ஆத்மா எங்கும் வியாபிச்சிருக்கு. யோகினி மாதாஜி கை தூக்கி இருக்காங்க. சர்வகதா பிரபு. எஸ், சர்வகதா, நித்திய சர்வகதா சானு அச்சலோயம் சனாதனா. கிருஷ்ணா ஆத்மா பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆத்மா சர்வகதா, ஆத்மாவில் எங்கும் வாழ முடியும். இப்போ இந்த அறையில நம்ம உட்கார்ந்துருக்கோம், இந்த ஹால்ல நம்ம ஒரு 5-6 பேர் இருக்கோம். ஆனா நம்ம 5-6 பேரா இருக்கோம், கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு உயிரினங்கள் காட்டுல இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுக்குள்ள கூட ஆத்மா இருக்கு. அது கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதையில? ரோப்பார் விளக்கம் கொடுத்திருக்காரு. தலையினுடைய முடியினுடைய நுனிப்பாகத்தை பிடிச்சு 10,000 முறை கட் பண்ணா அந்த ஒரு சைஸ். கேசாகரஸ்ய சதபாகச சததா கல்பிதஸ். தலையினுடைய முதல்ல தலையுடைய நுனிமுடி பிடிக்க முடியுமா?
தலையோட நுனி முடிய பிடிச்சு அதை 10,000 முறை கட் பண்ணா இன்னும் ஒரு சைஸ் இப்போ அது 1000 ஆத்மாவுடைய சைஸ். சோ ஆத்மா வந்து எங்கும் வியாபிச்சு நித்திய சர்வகதஸ்தானோ அச்சலோயம் சனாதனா. அப்போ எண்ணிகசிபு தன் தவ வலிமையினால அந்த அஷ்டாங்க யோகத்தினால எண்ணிகசிபு என்ன பண்ணாரு, அந்த எலும்பு கூட்டுக்குள்ள உயிரை பிடிச்சு வச்சிருக்காரு. பிரம்மா பார்த்து வேந்து போனாரு. பிருகுட்ட சொன்னாரு, பிருகு பாருங்க அவனுடைய தபம், நீங்கெல்லாம் கூட இப்படி தவம் பண்ண முடியாது. பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவன் பிரம்மாவை குறிச்சு தவம் பண்ணிட்டே இருக்கான். சோ பிரம்மாவை குறிச்சு தவம் பண்ணதுனால பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ இங்க ஒரு டிவோட்டி இருக்காரு. ஓகே எண்ணிகசிபு உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணாலும் கேளு. சோ இப்போ எண்ணிகசிபு கேட்கும் போது பிரம்மா அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் கொடுத்து ஆகணும். இதுதான் தேவர்கள். கைலாசத்துல போய் ராவணன்ட்ட அவங்க அம்மா கைகேசி வந்து ராவணன்ட்ட சொன்னா, போய் ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வா, போய் சிவபெருமானை பார்த்து அவர் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணி தவம் பண்ணி எப்படியாவது அங்கிருந்து ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப கைலாசி எதுக்கு வந்தாரு ராவணன்? ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வர்றதுக்காக. அங்க சதி தேவியை பார்த்த உடனே அவங்க ஆளுகளை மகிடுவோம். ஆத்மலிங்கம் போச்சு. இப்போ சிவபெருமானை வந்து மகிழ்விக்கிறாரு யாரு? ராவணன். சிவபெருமான் சந்தோஷமாயிட்டாரு. என்ன வேணும்? எனக்கு பார்வதி வேணும் கேட்டு. எப்படி? இப்ப சிவபெருமான் வர கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் தேவர்கள். அது அது அவங்க விருப்பம் இல்லைனாலும் கொடுத்து மாதிரி ஆயிடும். என்னாச்சு? பார்வதிக்கு பயங்கர கோபம். பார்வதி தாயாருக்கு பயங்கர சோ பார்வதி தாயாருக்கு பயங்கர கோபம். என்ன இப்படி பண்ணிட்டாரு பிரபு, அவனுக்கு என்னையே வரமா கொடுக்குறேன்ட்டாரு. பார்வதிக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா பார்வதியும் அப்படிதான். பார்வதி தேவி, மகாதேவர், பிரம்மதேவர் எந்த தேவர்கிட்ட போனாலும் நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா அவங்க விரும்பலினாலும் வர கொடுத்துதாகும், கட்டாயமாயிடும். ஓ இங்க ஒரு மனிதன் என்ன வந்து சந்தோஷப்படுத்திட்டாரு, இங்க ஒரு பக்தர் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு, ஓகே அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், மாட்டிக்குவாங்க. பார்வதி புரிஞ்சு போயிடுத்து. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப மகாதேவர் அமிச்சுதான் வைக்கணும் பார்வதிய ராவணன் கூட. அவன் பார்வதி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. சரி ஓகே நான் உன் கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னை அழைச்சிட்டு போகும்போது வேற எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது. நீ வந்து என்னை அழைச்சிட்டு போகும்போது வேற எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது. ராவணன் ஓகே சரி போலாம். புஷ்ப விமானத்துல ராவணன் பார்வதி கூட்டிட்டு வர்றாரு. வரும்போது ஒரு அழகான நந்தவனத்துல ஒரு அழகான பொண்ணு, அழகான பொண்ணுதான் அப்படின்னு பாட்டு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்படி பாடிட்டு இருக்கும்போது ராவணன் பார்த்தாரு, இதை விட அது பெட்டரா இருக்கே. இந்த அசுரங்களுக்கு எப்பவுமே ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா தெரியும். இந்த உலகத்துல அப்படிதான், ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா தெரியும். இதை விட அது நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த உலகத்துல ஆசைக்குங்கிறது, பௌதிக ஆசைக்கு ஒரு எல்லையே இல்லை. எதை பார்த்தாலும் இதை விட அது பெட்டரா இருக்கு இல்லையா? மாதாஜிகள சாரி வாங்க போவாங்க, ஒரு சாரி வாங்கிடுவாங்க. அது பாடுபட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அலசி ஆராய்ச்சி ஒரு சாரியை கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. அவ பக்கத்துல ஒரு அம்மா ஒரு புடவை கட்டிட்டு வருவாங்க, இதை விட அந்த புடவை நல்லா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ராவணனுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு நல்லா இருக்கு பாரு சொன்னாங்க. ஓகே நான் திரும்ப போறேன், அவ்வளவுதான். கடைசியில் என்னாச்சு? ராவணன் மண்டோதரியை கூப்பிட்டு வந்தான். அது மண்டோதரியோட அழகுல வாங்கிட்டான். அவன் அம்மா சொன்னா, அட பைத்தியக்காரா, நான் உன்னை போய் ஆத்மலிங்க வாங்கிட்டு வர சொன்னா மண்டோதரியை கூப்பிட்டு வந்துருக்காரு. அப்புறம் திரும்பி போனான் ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வருதுங்க. அந்த ஆத்மலிங்கம் தான் இப்ப கோக்கர்னால் இருக்கு. ஓ அது வர வழியில கணபதி வந்து அங்க லீலை பண்ணி அங்க வச்சுருவாரு, லக்கை கொண்டு போக விட மாட்டேன். அது ஒரு பெரிய லீலை. சரி அப்ப என்ன நடந்தது? பாருங்க, தேவர்கள் வந்து 2வது பாடுறதுல தேவர்கள் விரும்பானாலும் விரும்பாவிட்டாலும் வரம் கொடுத்துதான். ஓகே பிரம்மா கேட்டாரு, ஹிரண்யகசிபு உனக்கு என்ன வேணும்? ஹிரண்யகசிபு கேட்டாரு, நான் மரணமே அடையக்கூடாது, எனக்கு மரணமே வரக்கூடாது. பிரம்மா என்ன சொன்னாரு? அது முடியாது, ஏன்னா எனக்கே மரணம் இருக்கு. பிரம்மாவுடைய ஆயுள்காலம் வினோதமானது, ஆனா பிரம்மா ஒரு நாள் இந்த உடலை விட்டுதாகணும். தட் மீன்ஸ் என்ன போகுது? பிரம்மாவுடைய பதவி, பிரம்மாங்கிற பதவிக்கு ஒரு ஜீவாத்மா வராரு, அந்த பதவி காலம் முடிஞ்ச உடனே அவர் சீட்டை காலி பண்ணிதான் ஆகணும்.
இடத்த காலி பண்ணிதான். தன் பிரம்மா சொன்னாரு என்னால முடியாது, ஏன்னா எனக்கே மரணம் இருக்கு, வேற ஏதாவது வரம் கேளுங்க. இப்போ எர்ணிகசிபு யாரு? அசூரிய வரிய தேகினா, பெஸ்ட் அமாங் தி டீமன். அவரு ரொம்ப பெரிய புத்திசாலி, பௌதிகவாதிலே கடைஞ்செடுத்த புத்திசாலி நினைச்சுக்கிட்டாரு எர்ணிகசிபு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல பௌதிகவாதிங்க, அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், அப்புறம் வந்து விஞ்ஞானிகள், அசுரங்க, நாத்திகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் ஏன் கடவுள்கிட்ட போகணும், நான் ஏன் அவரை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ற புத்திசாலி கூட்டம் நிறைய இருக்கு. இந்த புத்திசாலிகளே அதி புத்திசாலி எர்ணிகசிபு. எர்ணிகசிபு நினைச்சிட்டாரு, ஓ பிரம்மா உங்களுக்கே மரணம் உண்டா, அப்போ நீங்க வந்து எனக்கு மரணம் இல்லாத பாதையை வாழ்க்கையை தர முடியாதா? இல்ல முடியாது, வேற ஏதாவது. சரி அப்படின்னா எனக்கு இந்த வரம் கொடுங்க, நான் வந்து மனிதர்களால கொல்லப்படக்கூடாது, விலங்குனால கொல்லப்படக்கூடாது, பகல்ல கொல்லப்படக்கூடாது, இரவுல கொல்லப்படக்கூடாது, ஆயுதத்தால கொல்லப்படக்கூடாது, தரையில கொல்லப்படக்கூடாது, ஆகாசத்துல கொல்லப்படக்கூடாது, வீட்டுக்குள்ள கொல்லப்படக்கூடாது, வீட்டுக்கு வெளியே. எப்படி எல்லாம் ஒருத்தனுக்கு மரணம் வருமோ, எந்த ரூபத்திலெல்லாம் மரணம் வருமோ, அதெல்லாம் யோசித்து 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 அப்படி வர கேட்டுக்கிட்டே இருக்காரு. பிரம்மா ததாஸ்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். உன்னால பகல்ல கொல்ல முடியாது, உன்னை இரவுல கொல்ல முடியாது, உன்னை தேவர்களால கொல்ல முடியாது, உன்னை அசுரர்களால கொல்ல முடியாது, உன்னை வந்து மனிதர்களால கொல்ல முடியாது, உன்னை விலங்கால கொல்ல முடியாது. ஏன்னா இந்த மகாவிஷ்ணு எந்த ரூபத்துல வேணா வருவாரு. எர்ணிகசிபு நினைச்சுக்கிட்டாரு மகாவிஷ்ணு எந்த ரூபத்துல வேணா வருவாரு, அவர் மனித அவதாரம் எடுத்து வந்து கொள்ளலாம். ராமச்சந்திர பிரபு மனித ரூபத்துல வந்து ராவணனை கொண்டாரு. சோ பகவான் மனித ரூபம் எடுத்து வரலாம். தென் என்னுடைய சகோதரன் எர்ணியாக்ஷன் அவன் வந்து வராகமூர்த்தினால் கொல்லப்பட்டாரு, அவர் மிருக ரூபத்துல வராரு. தென் அவர்கிட்ட சக்தி வாய்ந்த அஸ்திரம் சுதர்சனம் இருக்கு, அந்த சுதர்சனம் வச்சு கொள்ளலாம். அதனால எந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது. தன் வீட்டுக்குள்ள கொல்லப்படக்கூடாது, வீட்டுக்கு வெளியே கொல்லப்படக்கூடாது, ஆகாசத்துல கொல்லப்படக்கூடாது, பூமியில கொல்லப்படக்கூடாது, இரவுல கொல்லக்கூடாது, பகல்ல கொல்லக்கூடாது. எவ்வளவு இன்டெலிஜென்ட்! இன்னைக்குள்ள அசுரர்களுக்கு இந்த இன்டெலிஜென்ட் கிடையாது. இன்னைக்குள்ள அசுரர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் இன்னைக்குள்ள பௌதிகவாதிக்கும் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. எர்ணிகசிபு தன்னை அதி புத்திசாலி நினைச்சுக்கிட்டாரு. மூணாவது பாடம், லீலையில மூணாவது பாடம், எர்ணிகசிபு நினைச்சுக்கிட்டாரு நான் ரொம்ப அதி புத்திசாலி, விஷ்ணு எந்த ரூபத்துல வேணா என்னை வந்து கொல்லலாம், அதனால நான் அப்படி எல்லாம் வரவாங்கி அப்படிலாம் வரவாங்கிட்டு அஷ்டமா சித்திகள் எனக்கு வேணும். எந்த தேவனுடைய உதவி இல்லாம என்னால ஆட்சி பண்ண முடியும். 3 உலகத்துக்கு நான் சக்கரவர்த்தி ஆகணும். இந்திரனுடைய உதவி இல்லாம மழை பெய்ய வைக்க முடியும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் அப்படிதான் நினைக்கிறாங்க, இயற்கையான மழை வரலையா செயற்கையா மழையை உருவாக்குவோம். காற்று மாசுபட்டுருச்சா நாங்க காற்று உருவாக்குற பூத்து வச்சுக்குவோம். தண்ணீர் கிடைக்கலையா நாங்க கடல் நீரை சுத்திகரிப்பு பண்ணுவோம். ஆனா மரணத்தை இவங்களால வெல்லவே முடியாது. மரணத்தை இவங்களால வெல்லவே முடியாது. ஒரு பௌதிகவாதி, ஒரு அசுரன், ஒரு நாத்திகன் என்ன திட்டம் போட்டாலும் ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா அதை பீஸ் ஆக்கிடுவார். அதான் மூணாவது பாடம். மூணாவது பாடம், அசுரர் என்ன திட்டம் போட்டாலும் சரி, திட்டம் மேல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு செகண்ட்ல கிருஷ்ணால பீஸ் ஆக்கிடுவார். அவ்வளவுதான், முடிச்சது. சோ எர்ணிகசிபு நினைச்சுக்கிட்டாரு என்னை வந்து நீ கொல்ல முடியும், என்னை கொல்வதற்கு இந்த 3 உலகத்துல யாரும் கிடையாது, இப்ப நான் தான் கடவுள், நான் தான் கடவுள். இதான் பொய்யங்காரம். ஏற்கனவே பொய்யங்காரம். இப்போ அவனுக்கு இந்த வரவெல்லாம் வாங்கணும்னு பொய்யங்காரம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சோ ஏற்கனவே எர்ணிகசிபு பொய்யங்காரம், இப்ப அந்த எர்ணிகசிபு பிரம்மாட்ட வரம் வாங்கிட்டாரு. அந்த பொய்யங்காரம் பன்மடங்கு அதிகரித்து நான் 3 உலகத்து சக்கரவர்த்தியோ, என்னை வெல்வதோ என்னை கொல்வதோ யாரும் கிடையாது. இனி அந்த மகாவிஷ்ணு நான் தேடி போறேன். எங்கேடா ஹரி தேடா இல்லையா அந்த பக்த பிரகலாதன், வைகுண்ட லோகத்தில் யாரும் இல்லை, அங்கு வாழ்ந்து வந்தோரையும் காணவில்லை, நாராயணன் நம்பி சண்டை செய்ய வரலே. அந்த நங்கலட்சுமியை போன இடம் தெரியல. வைகுண்டத்துல யாரும் இல்லையா, போய் தேடினானா எர்ணிகசிபு? வைகுண்டத்துல நுழைய முடியாது. எர்ணிகசிபு போய் தேடுறானா, நாராயணன் எங்க, ஏன்னா சண்டை போடுறோம். இப்பதான் இவர் கடவுள் ஆயிட்டாருல. இப்போ எர்ணிகசிபு கடவுள் ஆயிட்டாரு. அதனால எர்ணிகசிபு என்ன நினைக்கிறாரு, நாராயணன் பயந்து போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு.
அந்த நாராயணா விஷ்ணு எனக்கு பயந்து போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. எங்க அவரு? எங்கடா ஹரி? அடுத்த சண்டைக்கு. இதான் பையங்காரம். இந்த பையங்காரத்தினால என்ன கஷ்டப்போ எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போனாரு. தேவர்கள் தாங்க முடியல, ராஜ்யத்தை விட்டே ஓடிட்டாங்க. ரொம்ப அடுத்தது 4வது அழகான பாடம். 4வது இந்த லீலையில ரொம்ப அழகான பாடம் என்னன்னா, தேவர்கள்லாம் இந்த 3 உலகத்தையும் இழந்து ஆதரவற்ற நிலையில ஒளிஞ்சு மறைச்சு வாழ்றாங்க. இரண்யகசிபு பயந்து எல்லாம் பிரம்மாவுடைய தலைமையில மார்க்கடல பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ எம்பெருமானே, கேசவா, நாராயணா, மாதவா, சகஸ்ர சீரிஷ பூருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் புருஷ சூத்திரம் எல்லாம் பாடி, நாராயண சூத்திரம் எல்லாம் பாடி, ஓ பகவானே எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு ஆபத்து. அப்போ பகவான் அதுல கூட எப்பவுமே பகவான் தேவர்கள் பிரார்த்தனை பண்ண நேரடியா தரிசனம் கிடைக்காது, எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தியை கூட தேவர்களால எப்பவுமே பார்க்க முடியாது. சில நேரம் அசுரீர் தான் கேட்கும், தேவர்களே கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் அவதாரம் பண்ணுவேன். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, 4வது கேள்வி, 4வது பாடம் என்னன்னா, இதுல ரொம்ப அழகான ஒரு பாடம். கேள்வி என்னன்னா, எர்ணிகசிபு சாரி தேவர்கள் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு. பகவான் சொல்றாரு, பொறுத்துக்கங்க, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க, நான் உடனே அவதாரம் பண்ண மாட்டேன், வருவேன். நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் தெரியாதுன்னு சொல்லல பகவான். நான் வருவேன். எப்ப வருவேன்? என் பக்தன் பிரகலாதன் துன்பப்படும் பொழுது, அவனுக்கு அந்த அசுரன் தொந்தரவு கொடுக்கும் போது நான் அவனுக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன். சரி, ஏன் தேவர்கள் பிரார்த்தனை பண்ணப்போ உடனே வராத பகவான் பிரகலாதருக்கு துன்பம் வருவேங்கிறாரு? பிரகலாதர் தூய பக்தர், பியோர் டிவோட்டி. தேவர்கள் தூய பக்தர்கள் இல்ல. ஏன் தேவர்கள் தூய பக்தர்கள் இல்ல? இப்போ ராஜ்யம் எல்லாம் போயிடுச்சு, 3 உலகம் போயிடுச்சு. அப்ப கிருஷ்ணர் என்ன கேட்டிருக்கலாம் அவங்க? கிருஷ்ணா, எங்களுக்கு ஜட உலக வாழ்க்கையை வேண்டாம், ஜட உலக துன்பம். இன்னைக்கு இரண்யகசிபு வந்தான், நாளைக்கு ராவணன் வருவான், எவனா வந்துட்டேதான் இருப்பான். அதனால எங்களுக்கு வைகுண்ட பிராப்தி கொடுங்க, எங்களுக்கு வைகுண்டத்துல ஒரு இடம் கொடுங்க, எங்க கோலோ விருந்தாவனத்துல அழைச்சிக்கோங்க, எங்களை உங்க பாதங்க ஒரு தூசியா வச்சுக்கோங்க. இதுவா தேவர்கள் கேட்டாங்க? தேவர்கள் சொர்க்கத்தை மீட்டி கொடுங்கன்னு கேட்டார். அதனாலதான் தேவர்கள் தூய பக்தர்கள் இல்ல. தேவர்களும் பக்தர்கள் தான், ஆனா தூய பக்தர் இல்ல, பியூர் டிவோட்டி இல்ல. அவங்களுக்கு ஆசை இருக்கு, தேவலோகத்தை அனுபவிக்கணும், சொர்க்கத்தை அனுபவிக்கணும், ஐஸ்வர்யம், அழகு, புகழ், செல்வம், அழகான மங்கைகள், இதெல்லாம் தேவர்கள் விரும்புறாங்க. அவங்க பக்தராகவும் இருக்காங்க. ஏன் எப்படி பக்தரா இருக்காங்க? கஷ்டம் ரொம்ப பகவான் ஓடி வந்து நம்மள மாதிரிதான், கஷ்டம் ரொம்ப பகவான் ஓடி வந்துடும், கஷ்டம் முடிஞ்சது பகவான் மறந்துடுவோம். ஆனா பிரகலாதர் அப்படி ஒரு பக்தர் இல்ல. அப்போ இது 4வது பாயிண்ட் என்னன்னா, பகவான் தூய பக்தருக்காக மட்டும்தான் இந்த பூமியில வர்றாரு. அதுதான் பரித்ராணாய சாதுன்னு. விநாச துஷ்கிருதி 2வதுதான். அசுரனை தண்டிக்கிறதே பகவானுக்கு செகண்டரி டியூட்டி தான். ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னது? பரித்ராணாய சாது, தன் பக்தர்களை காக்கும். அசுரனை கொண்டதுல ஒரு பெரிய வேலையே இல்லை, அது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த காமிச்சிட்டார்ல. சோ இரண்யகசிபு எவ்வளவு புத்திசாலித்தனமா வரம் கேட்டாரோ, பகவான் அவனை படித்த பகவானுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம். இரண்யகசிபுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம்னா, இரண்யகசிபு படைத்த பகவானுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கு. இன்னைக்குள்ள குட்டி குட்டி இரண்யகசிபு, குட்டி குட்டி அசுரங்க, குட்டி குட்டி நாத்தியர்கள், குட்டி குட்டி பௌதிகவாதிங்க, இவங்களே பல திட்டம் போடுறாங்க. அப்படின்னா இவங்களோட திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்குற, இவங்களை எல்லாம் படைத்திருக்கிற, இவங்களுக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்கிற, இவங்களுக்கு அனுமதி கொடுக்கிற, இவங்களை இதயத்தில் இருக்கிற பரமாத்மா, அந்த பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அதை இவங்களால யூகிக்கவே முடியாது. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? இது இன்னும் அழகான பாடம், 5வது பாடம். ஓகே, கிருஷ்ணா இப்போ 2 விஷயத்த உறுதிப்படுத்தி ஆகணும். ஒண்ணு, இரண்யகசிபு வதம் பண்ணணும். ஆனா பிரம்மா கொடுத்த ஒரு வரம் பொய்யா கூடாது. ஒருவேளை பகவான் இரண்யகசிபுவை ஆயுதத்தாலேயோ
இல்ல மனித அவதாரம் கொண்டோ, இல்ல தேவதை ரூபத்திலயோ, இல்ல தன் சுயம் ரூபத்திலயோ வந்து கொண்டுட்டாருன்னா பிரம்மாவோட வார்த்தை பொய். பிரம்மாவுடைய வரம் பலிக்காது. அதனால ஏன் பிரம்மாவை வழிபட வேண்டும்? அவருடைய வரம் பலிக்காது, அதுதான் நடந்தது அப்படின்னு பிரம்மாவுடைய வரம் பொய்யாயிடும். அப்போ தன் பக்தன் கொடுத்த வாக்கு பொய்யா கூடாது. ரெண்டு பக்தருடைய வாக்கு. இங்க கிருஷ்ணா என்ன பண்றாரு? பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா ஒரு லீலை பண்றாரு. ரெண்டு பக்தருடைய வாக்கு பொய்யாக்குறது இல்ல. ஒரு பக்தர் சொல்லிட்டாரு, உன்னை இந்த அவருக்கு அவர் கேட்ட வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டாரு, அவனை கொல்லவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால பிரம்மா கொடுத்த ஒரு வார்த்தை டச் பண்ணக்கூடாது. பிரம்மா கொடுத்த ஒரு வாரத்தையும் டச் பண்ணக்கூடாது. அதே சமயம் எல்லைக்கசிபு கொள்ளணும். இன்னொரு பக்கம் பிரகலாதர் சொல்றாரு, பிரகலாதர் குழந்தை எல்லைக்கசிபு டார்ச்சர் மேல டார்ச்சர் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான். ஒரு நாள் எல்லைக்கசிபு கேட்டான். நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பேசுவாங்க எல்லைக்கசிபு பிரகலாதருக்கு நடந்தது. அழகா இருக்கும். டேய் பிரகலாதா, எங்க உன் ஹரி? எங்க இருக்காவ சொல்லு அப்படின்னு ஒரு கதையை சுரட்டி தோல் மேல வச்சு அவன் மண்டைய வலிக்கிறது. அவனை கொல்லாம விட மாட்டான். எங்க இருக்கான் ஹரி? பிரகலாதர் சொன்னாரு, எங்க இல்ல, அவர் இந்த தூண்ல கூட தான் இருக்காரு. நீங்க சொன்னார் இல்லையா தைத்தியேந்திரம் தைத்தியேந்திரம் ஆக கதாபி பத்தம் ஆறார் அப்படின்னா தைத்திய ராஜா. தைத்தியம் தான் அசுரகுலம். அந்த தைத்தியேந்திரிய ராஜன், அந்த தைத்தியேந்திரிய ராஜா ஆக கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய கதை எடுத்துட்டு அது தூணை உடைக்க போறான். இங்கதான் விஷ்ணு ஒழிச்சிருக்கானா? அடே கோழையை, விஷ்ணு வெளியே வா. இந்த தூண்ல மட்டும் இல்ல. ஒண்ணு எண்ணிகிருஷ்ணன் நினைச்சான். எண்ணிகிருஷ்ணன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இந்த தூண்ல இருந்தா அந்த விஷ்ணுவை கொல்லுவேன், இந்த தூண்ல இல்ல தூணை உடைச்சிட்டு இவனையும் நான் கொல்லுவேன். பிரகலாதா, இந்த தூண்ல உன் விஷ்ணு இருக்கான்னு சொல்றே இல்ல, பாரு என்ன பண்ற, தூணை பீஸ் பீஸா உடைக்க போற. அப்ப பகவான் பார்த்தா, நீ என்னடா தூணை உடைக்கிறது? நீ என்ன அது வேலையை நான் உனக்கு மிச்சம் வைக்கிறேன், நீ அதை ரிஸ்கே எடுக்காத, நானே தூணை உடைச்சிட்டு வந்தேன். நீ என்ன தூணை உடைக்கிறதுன்னு பகவான் தூணை ரெண்டா பழந்துட்டு வந்தாரு. ரெண்டா பழந்து வர்றாரு. இவன் என்ன போய் தூணை உடைக்கிறது? கிருஷ்ணா தூணை ரெண்டா பழந்துட்டு வர்றாரு. பயங்கரமான சத்தம், பேரிடி மாதிரி. என்ன கஷ்டம் பாக்குறாரு, அந்த பிரம்மாண்டமான ரூபம். அது அற்புத சிங்கா, அற்புத சிங்கர், அழகிய சிங்கர், அற்புத சிங்கர். அந்த அற்புதமான ரூபம் என்ன கஷ்டம் பார்த்தா, என்னடா உயிரினம் இது? இது பாதி மனுஷன் பாதி சிங்கம். இது மனுஷனா மிருகமா? நான் மிருகம், நான் மானுஷம். இது மனுஷனும் இல்ல மிருகம் இல்ல. அப்ப என்ன கேட்டகரின்னு தெரியும் பாத்தீங்களா? அப்ப பகவானுக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ட். இப்போ பிரம்மாவோட வரம் பொய்யாகல. சரி, என்ன வேலை? அது சந்தி வேலை. நரசிம்ம அவதாரம் தோன்றிந்து சந்தியா வேலையில. அந்த சந்திங்கிறது, சந்தியாங்கிறது என்னது? ரெண்டு பொழுது இணையக்கூடியது. இரவு முடிந்து பகல் முடிச்சு, இரவு முடிச்சு பகல் தொடங்குறது, பகல் முடிச்சு இரவு தொடங்குவது, உச்சிக்கா, இதெல்லாம் சந்தியா. சாயம் ஸ்டுவாம் தஸ்ய யசஸ்திரை சந்தியா. 3 சந்தி வேலை இருக்கு. என்ன 3 சந்தி வேலை? காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தி வேலை, சூரியன் அஸ்தமிக்கும் ஒரு சந்தி வேலை, உச்சிக்கால வேலை. இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? காலையில சூரியன் உதிக்கிறது பகல் தோன்றிச்சுன்னு சொல்ல முடியாது. இரவு முடிந்து பகல் தொடங்க போகுது, அது ஒரு சந்தியா. அதே மாதிரி பகல் முடிந்து இரவு தொடங்குவது ஒரு சந்தியா. அப்புறம் இரவும் பகலும் இல்லாமல் உச்சிக்கால வேலை ஒரு சந்தியா. எரிணிகசிபு எவ்வளவு முட்டாளா இருந்திருக்காப்போ. இவன் சொல்லலையே சந்தி வேலையில கொள்ளக்கூடாதுன்னு நரசிம்மர் வந்திருக்கவே முடியாது இல்லையா? அவங்க அதுதான் அசுர மூளை வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யும்? நீ எப்பேற்பட்ட அசுரனா இருந்தாலும் அசுர மூளை வேலை செய்யாது. என்ன கட்சி நினைச்சுக்கிட்டான், நான் பெரிய அசுரன், என்னை இரவுல கொள்ள முடியாது, பகல்ல இரவு பகல்ல இருந்தா அவனுக்கு சந்தியா வேலையே போகுது, சந்தியா வேலையே போகுது. சரி, ஆகாசத்துல தூக்கி போட்டு கொள்ளக்கூடாது, பூமியில கொள்ளக்கூடாது. ஆகாச பூமியில அதுக்கு உரோ நிபாத்திய விதா நகை உரோ நிபாத்திய. ஊருன்னா தொடை. ஊருன்னா சான்ஸ்கிரிட்ல ஊருன்னா தொடை. உனக்கு எல்லாம் எதுக்குடா? நீ எல்லாம் என்னடா நீ? அது அவன் எர்ணிகசிபு ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பான். அந்த மலை மாதிரி இருக்கிற எர்ணிகசிபு பகவானுக்கு முன்னாடி ஒரு வெட்டில் பூச்சி மாதிரி இருக்கான். அங்க நரசிம்மர் பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி நரசிம்மருடைய ரூபம்? அற்புத சிங்கா. அப்படியே அகோபலம், அகோபிலம். அகோபலம்னா அப்படி ஒரு பெரும் பலம்.
அப்படி ஒரு பெரும் பிரம்மாண்ட ரூபம். மலைகள்லாம் அவர் முன்னாடி குன்றுகளா இருக்கு, சின்ன சின்ன பொடி பொடி பாறைகளா தெரியுது நரசிம்மர் முன்னாடி. அந்த பிரம்மாண்ட ரூபத்துல சிங்கத்துக்கு பிடரி மயில் இருக்கு. சிங்கத்தோட பிடரி மயில் வந்து ஆகாசத்துல மேகங்களுக்கு இடையில பறக்குது. ஆகாசத்துல மேகத்துக்கு நடுவுல பறக்குது. அதுல இந்த தேவர்கள்லாம் விமானத்துல வர்றாங்க. இந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் பகவான் அவதாரம் பண்ணிட்டாங்களா, ஹிரண்யகசிபு கொல்ல போறாங்க, அங்க சண்டை நடக்க போகுது, இதை பாக்குறதுக்கெல்லாம் தேவர்கள்லாம் வராங்க. இந்திரா, சந்திரா, வருண, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ். இந்த தேவருடைய விமானங்கள்லாம் நரசிம்மனுடைய பிடரி மயிர் பட்டு தெரிச்சு போய் விழுகுது. காட்டுல பிடரி மயிர் இங்கேயே ஆட விமானம் தெரிச்சு போய் விழுகுது. அப்பேற்பட்ட ரூபம் அற்புத சிங்கம். இந்த ஹிரண்யகசிபு பார்த்தா, ஏன்னா அது வித்தியாசமா இருக்கே, இது மனுஷனுள்ள மிருகம் இல்ல. ஒரு வாரத்தை பிரம்மாவுடைய ஒரு வாரத்தை நரசிம்ம டச் பண்ண. இது பகலும் இல்ல இரவும் இல்ல, சந்தி வேலை. இது மனுஷனா மிருகமா? நரஹரி, நிருஹரி, நிருசிங்கா. நரஹரி மனித வடிவில் உள்ள சிங்கம், நரசிம்மம். பாதி மனுஷன் பாதி சிங்கம், முகம் எல்லாம் சிங்க ரூபம், உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி. சரி, அப்புறம் என்ன பண்ணாரு? கதாயி கதாயி இல்ல விததார நகைஸ்புரம். உனக்கெல்லாம் எதுக்குடா, உனக்கெல்லாம் எதுக்குடா ஆயுதம், 2 நகம் போதுட்டா. ஹிரண்யகசிபுக்கு ஏன் இவனுக்கெல்லாம் சுதர்சனம் வேண்டியது இருக்கு, இவனுக்கெல்லாம் எதுக்கு சுதர்சனம், 2 நகம் போதும். இந்த நெகக்கல்ல வச்சு பூச்சி நசுக்கிட்டு அவர். இந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, வெட்டு பூச்சி வச்சு ஒரு அமுத்தம் அமுத்திடுவாங்க. இந்த பூச்சி, இந்த குழந்தைகளுக்கு அது என்னமோ தெரியாது, பூச்சிகளை பார்த்தா கொல்லணும்னு தோணும். இந்த பூச்சி போயிட்டு இருந்தா போய் மிதிப்பாங்க, குத்திடுவாங்க, கொன்னுடுவாங்க. அது மாதிரி நரசிம்மமூர்த்தி, நரசிம்மர் முன்னாடி ஹிரண்யகசிபு ஒரு பூச்சி மாதிரி இருக்கான். அவன் வந்து கதையை தூக்கிட்டு நரசிம்மரை தாக்க போறான். இந்த விஷ்ணு வந்துட்டா என் முன்னாடி, நான் கொல்லாம விட மாட்டேன். கதையை தூக்கிட்டு போனா அவன் பிடிச்சி தொடையில போட்டு 2 நகத்தால அப்படி ஒரு நசுக்கிட்டு தவக்கர கமலவ ரேதகமத்புத சிங்கா கலிதாகி ஹிரண்யகசிபு தனுபிங்கா கேசவதேதா நிரஹரி ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. பாருங்க, அவன் போட்ட திட்டமெல்லாம் ஒரு செகண்ட்ல பீஸ் ஆக்கிட்டு. சரிங்க, சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சரி, ஓகே, நீங்க தேவர்கள் வந்து தூய பக்தர் இல்ல, அதனால பிரகலாதர் கஷ்டம் வரும்போது, பிரகலாதருக்கு குழந்தையில இருந்தே கஷ்டம் தானே, அப்பயே நரசிம்மர் வரல. பிரகலாதரை வந்து நெருப்புல தூக்கி போட்டாங்க, நீர்ல மலை வச்சு தூக்கி போட்டாங்க, சமுத்திரத்தை தூக்கி போட்டாங்க, விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, யானையோட பாத்திரத்தை தூக்கி போட்டாங்க, நெருப்புல எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப நரசிம்மர் எங்க போனாரு? இவ்வளவு கஷ்டம் இந்த குழந்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நரசிம்மர் வரணுமா? ஏன்? எஸ், நரசிம்மரால என்னைக்கு முதல் நாள் இந்த ஹிரண்யகசிபு பிரகலாதர் கொல்ல திட்டம் போட்டானா அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருப்பாரு. ஆனா பிரகலாதருடைய தெய்வீக குணம், அவருடைய சரணாகதி, அவருடைய பக்தி, அவருடைய தூய்மை, அவருடைய கருணை, அவருடைய தெய்வீக குணம் இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த குழந்தை பிரகலாதன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், எனக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து அவர் பின்வாங்கல. சோ பிரகலாதா மீன்ஸ், பிரகலாதன் சொன்னவன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இல்ல, பிரகலாதன் சொன்னார் விஷ்ணு ஸ்மரணம். நவவித பக்தியில விஷ்ணு ஸ்மரணம். பிரகலாத் எந்த சூழலையும் பகவானை நினைப்பதை மறக்கவே இல்லை. பகவானை பிரகலாத மறந்ததே இல்லை. சாப்பிடும் போது, தூங்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது சதா பகவானை நாமத்தை வச்சிருச்சுட்டே இருக்கு. பகவானை நினைவிலே இருக்கு, விஷ்ணு ஸ்மரணம் பண்ணிட்டு. சோ அந்த குழந்தை பிரகலாதர், அவருடைய போதனைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும். பிரகலாதனை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நரசிம்ம லீலையில கடைசியில சொல்றாரு, நரசிம்ம அவதாரம் முடிய போறதுக்கு முன்னாடி பிரகலாதன் நரசிம்மர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ பிரகலாதர்கிட்ட நரசிம்மர் சொல்றாரு, பிரகலாதா, நீ எனக்கு பிரியமானவன், யாரு உண்மை பின்பற்றாங்களோ அவங்களும் எனக்கு பிரியமானவன். சோ பிரகலாத மகாராஜ் அடிச்சு விட்ட யார் பின்பற்றாங்களோ அவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவன். மகாஜனோ எனக்கு சம்பந்தாக. பிரகலாத் மகாராஜ் 12 மகாஜனத்துல ஒருத்தர், பிறப்பால் அசுர குலத்தை சார்ந்த தைத்திய குலம். ஆனா முதல் தரமான 12 பக்தர் வரிசையில் இருக்காரு. யாரெல்லாம் அசுரங்க? 12 மகாஜன்.
பலிமராஜ் பிரகலாத் ரெண்டு பேரும் அசுரகுலத்துல பிறந்தவங்க. ஆனா 12 மகாஜன் வரிசையில 2 பேர் இருக்காங்க. அதான் பியூட்டி. அதனால பிறப்பு தீர்மானிக்கிறது இல்ல, என்னுடைய சரணாகதியும் என் பக்தியும் தான் தீர்மானிக்குது. நான் பகவானுக்கு பிரியமானவனா இருக்கேன். இது அடுத்த பாடம், 6வது பாடம். இந்த மாதிரி இந்த லீலை முழுவதும் பாடம் தான். எண்ணற்ற பாடம் இருக்கு, எண்ணற்ற பாடம் இருக்கு. சோ இப்படி பிரகலாத் மகாராஜாவ எண்ணிகசிபு தன் அசுரர்களை கூப்பிட்டு, காவலர்களே, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், கொண்டு போய் கொன்னுடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்ட அடுத்த செகண்ட் எண்ணிகசிபு பகவான் முடிச்சிருப்பாரு அவன் கதையை. பகவான் அது டிசைட் பண்ணிட்டாரு, தேவனுக்கு வரம்பு கொடுத்துட்டாரு. என் குழந்தை பிரகலாதன் கஷ்டப்படும் நான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அவன் முதல் நாளே வந்திருக்கலாம். அது இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி தண்ணியில தூக்கி போட்டு, நெருப்புல தூக்கி போட்டு, மலை உச்சி தூக்கி போட்டு, சமுத்திரத்துல போட்டு எல்லாம் பண்ணி அவ்வளவு நடந்து அந்த குழந்தை பகவானால பாதுகாக்கப்பட்டாரு. தான் இந்த உடலில் ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா பிரகலாதன். இந்த உடலை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த உடல் இருக்கும் ஆத்மாவை கொல்ல முடியாது. நீங்க இந்த உடலை கொண்டுடுங்க, நான் பகவான்கிட்ட தான் போக போறேன், ஆன்மீகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற உறுதி நிலைப்பட்டு அந்த அந்த தளத்தில் நிலைப்பட்டு தன்னை உணர்ந்த ஆத்மா பிரகலாத். ஃபைனலி பிரகலாத் மகாராஜா அப்ப சொல்லிட்டாரு. எந்த மாதிரி சூழ்நிலை பகவான் வந்தாரு? பிரகலாதன் சொன்னாரு, இந்த தூண்ல விஷ்ணு இருக்காருன்னு. ஒரு வேளை நரசிம்மரப்ப வரலைன்னா அவர் வார்த்தை பையன். இந்த பையன் சொன்னா, இந்த தூண்ல விஷ்ணு இருக்காரு, எங்கடா விஷ்ணு வந்தாரு? நான் தான் தூணை உடச்சிட்டேனே, முட்டா பையன் அப்படின்னு எண்ணிகசிபு தன் மகனை முட்டாள் நினைச்சிருப்பேன். ஆனா பகவான் இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணாரு? பப்ஜி விளையாண்டாரா? இல்ல ஏதாவது பாவகாரியமான செயல் பண்ணாரா? இல்ல தெருவில் போய் கோலி விளையாண்டாரா? கிடையாது. எப்போ என் நாம சொல்லிட்டே இருந்தான், அவனுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ணி, இவ்வளவு தொந்தரவு பண்ணான். அதனால இனி என்னால் பொறுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, என் பக்தன் சொல்லிட்டா இந்த தூண்ல நான் இருக்கேன்னு, நான் போய் ஆகணும். பாருங்க, கிருஷ்ணா வர வைக்கிறார். தன் தூய பக்தினால கிருஷ்ணா வர வைக்கிறார். கிருஷ்ணா பிரகலாதர் தேடி வர்றாரு. நம்ம கிருஷ்ணாவை எங்கப்பா தேடிட்டு இருக்கோம்? சோ நம்ம கிருஷ்ணரை இன்னைக்கு இந்த ஜட உலகத்துல எல்லாரும் கிருஷ்ணரை பார்க்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா நினைக்கிறாங்க. ஆனா பிரகலாதுடைய பக்தியில கிருஷ்ணா நேர்ல தேடி வந்தார். அதான் அதான் அடுத்த பாடம். இங்க பிரகலாதன் சொல்லிட்டாரு, இந்த தூண்ல பகவான் இருக்காரு அப்படின்னு. அவர் அர்த்தம் என்ன? பிரகலாத் மகாராஜா எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த எண்ணிகசிபுடைய இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. எல்லா ஜீவஜாலத்துக்குள்ளும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அவர் பிரம்மமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவர் இல்லாத இடம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு எல்லையே இல்லை. பிரகலாதருக்கு நல்லது தெரியும். பிரகலாதருக்கு பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பத்தி தெரியும், அவருக்கு பரமாத்மா பற்றி தெரியும், பிரம்மத்தை பத்தி தெரியும். அதான் ஒரு பக்தன். ஒரு பக்தர் முழுமையானவர், பூர்ணமானவர். ஏன் ஒரு பக்தர் பூர்ணமானவர்னா, அவரால் பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும், அவர் இதயத்துல பரமாத்மாவும் உணர முடியும், அவர் கோயில போய் விக்கிரமாவும் தரிசனம் பண்ண முடியும். பகவானால செய்ய முடியாத ஒண்ணும் இல்லை, அவருடைய சக்தி எல்லையற்றதுன்னு உணரும். அதனால பிரகலாத் கான்பிடண்டா சொல்றாரு. பிரகலாதுடைய கான்பிடன்ட், டிட்டர்மினேஷன், உறுதி. எஸ், அந்த தூண்ல இருக்காரு. அந்த தூண்ல பகவானுக்கு, அந்த தூணை காணும் போதும் அந்த தூணில் பகவானை கண்டார் பிரகலாதர். பிரகலாதருக்கு தூண்லயே பகவான் தெரிஞ்சாருன்னா அப்ப விக்கிரகத்தை என்னன்னு சொல்றது? இன்னைக்கு நிறைய முட்டாள்கள் விக்கிரகத்துல, எங்க உங்க சாமி விக்கிரகத்துல கடவுள் இருக்காங்களா? அது சிலை தானே. ஆனா முட்டாள்களே, அது சிலை அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ சிலையோ மண்ணோ மரமோ இல்ல, சாட்சாத் பகவான். அப்போ கோயில்ல இருக்கிற விக்கிரகத்தை பத்தி என்ன சொல்றது? பிரகலாதர் தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய, தன் தந்தையாருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தூண்லயே பகவான் இருக்காருன்னு பார்த்தவரு கோயில்ல விக்கிரகத்தை பத்தி என்ன சொல்றது? அதனால பிரகலாதருக்கு உறுதி, நம்பிக்கை, விசுவாசம், இந்த தூண்ல பகவான் இருக்காரு. சோ அந்த வார்த்தை பொய்யாக்க உடல பகவான் அது வந்தார். ஓரோ நிபாத்தி விததார நகைஸ்புரந்தம். பகலும் இல்ல, இரவும் இல்ல, வீட்டுக்குள்ளே இல்ல, வெளியில, வாசுப்படியில வச்சு தொடையில வச்சு 2ஆ பழந்துட்டாரு. இன்னைக்கு அவன் நெஞ்ச 2ஆ பழந்துட்டு உடல் ஒரு மாலை போட்டு அவ்வளவு பினிஷ். இந்த மாதிரி அழகான லீலை.
அந்த தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி